ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக வீடியோவை தாங்க நான் கொடுக்க போகிறேன். என்ன ஆன்மீக வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? கார்த்திகை தீபத்தை பற்றி தாங்க. ஆக்சுவலி கார்த்திகை மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. தமிழ் மாதத்தில் 8வதாக வரக்கூடிய சிறப்பான மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை திருக்கார்த்திகை தீப திருவிழா. இந்த தீப திருவிழா இந்த 2025 ஆண்டில் டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை 17ஆம் நாள் புதன்கிழமை வர இருக்கு. ஸோ இந்த தீப திருநாளை முன்னிட்டு வீட்டில் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணணும். அதில் கார்த்திகை தீபமான நாளை நாள் வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த திசையில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தாள்களை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான மாதங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு சிறப்பான மாதமாக கார்த்திகை மாதமானது திகழ்கிறது. கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆன முதல் நாள்லேருந்து கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்குமே வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்படி கார்த்திகை மாதத்தில் எல்லா நாளும் விளக்கேற்ற முடியாதவங்க கார்த்திகை தீப திருநாள் அன்றாவது விளக்கேற்றுவது ரொம்ப முக்கியம். ஸோ திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பின்னாடி வீடுகளில் தீபமானது ஏற்றப்படும். அந்த தீபம் ஏற்றப்படும் போது அது வீட்டில் எத்தனை ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது. அந்த கணக்குகளுக்கு ஏற்ப தீபம் ஏற்றும் போது அதனால் நமக்கு பலன்கள் சூப்பராக கிடைக்கும். ஸோ அதை தான் என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கார்த்திகை தீபத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இத்தனை தீபம் ஏற்றினா இத்தனை பலன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றுறது உடல் ரீதியாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஏன்னா உடலை வைத்து தான் இந்த தீபம் எத்தனை ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ தீபம் ஏற்றக்கூடிய விதிமுறைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தீபம் ஏற்றக்கூடிய அந்த விதிமுறைகளை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்குங்கிறத சொல்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி எல்லாருமே கார்த்திகை தினத்தன்று எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்க இந்த வீடியோ மூலிமா அதை தெரிந்து கொள்ளணுங்கிறத தான் சொல்ல வரேன். கார்த்திகை மாதத்தில் 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் ஆன்மீக ரீதியாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு வருடமே. அதாவது கார்த்திகையில் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவாரம், அப்புறம் திருக்கார்த்திகை தீபம். இது ரெண்டுமே மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில் கார்த்திகை சோமவாரம் என்பது ஒவ்வொரு திங்கட்கிழமையில் வரக்கூடிய அந்த நாள் தான். அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை தீபமானது வருடம் மாறி தான் வரும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டிற்கான கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு புதன்கிழமை வர இருக்கு. இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாம். இந்த சிறப்பான நாளில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும். அதுக்கப்புறம் வீட்டில் தீபம் ஏற்றப்படும். அப்படி திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட தீபத்தை தொடர்ந்து கார்த்திகை தீபத்தில் நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றினால் நல்லது என்றும் எப்படி விளக்கேற்ற வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே தெரிஞ்சு இதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் அன்று நாளை நாள் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுவும் கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றக்கூடிய முறையையும் பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை தீபமான நாளை நாள் அகல் விளக்குகளில் தான் மேக்சிமம் விளக்கேற்ற வேண்டும். அதுவும் அதில் நல்லெண்ணெயில் நாம் பயன்படுத்தி விளக்கேற்ற வேண்டும். அதே போல் அகல் விளக்குக்கு கட்டாயம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தில் பொட்டு வைக்க வேண்டும். ஒரு அகல் விளக்கு உயிர் பெறணும் அப்படிங்கிறது அந்த மஞ்சள் குங்குமத்தில் தான் இருக்குது. அகல் விளக்கு கழுவி அதுக்கு சுத்தமாக மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீடுகள்லையுமே எத்தனை விளக்கு ஏற்றணும்னா 27 விளக்குகள் கட்டாயம் ஏற்ற வேண்டும். அதிகபட்சமாக 50,100 என்ற விளக்குகள் ஏற்றலாம். அதாவது குறைந்தபட்சம் 27ஆவது ஏற்றணும். அதிகபட்சம் 50,100 என்ற அளவு விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் ஏற்றலாம்.
முதல்ல நீங்கள் உங்கள் வீட்டு வாசல் இருக்குல்ல, அந்த வாசலில் கோலம் போடுவீங்களா, அது நடுவில் விளக்கேற்ற வேண்டும். அதுக்கப்புறம் வாசலுடைய நிலைவாசல் இருக்குல்ல, அங்கு தீபம் ஏற்றணும். அதற்கு பிறகுதான் வெளியில் ஏற்றிய ஒரு தீபத்தை எடுத்து வந்து வீட்டுக்குள்ள பூஜரையிலேயே வந்து விளக்கேற்ற வேண்டும். ஆக்சுவலி அகல் விளக்கிற்கு அடியில் வெத்தலை அல்லது வாழை இலை என இரண்டில் ஏதாவது ஒன்றை வைக்க வேண்டும். மெயினாக வீட்டு வாசல்ல இருந்து விளக்கேற்ற வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, குறைந்தபட்சம் 27 விளக்குகள் வீட்டில் கட்டாயம் ஏற்றணும். அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம். அதிகபட்சமாக 50,100 வரைக்குமே விளக்கு ஏற்றலாம். அவ்வளோ விளக்கு ஏற்ற முடியாது. ஸோ 27க்கு மேலே எவ்வளோ வேணால் விளக்கு ஏற்றுங்க. ஆனால் விளக்கேற்றுறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருவண்ணாமலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும். அந்த தீபம் ஏற்றுறத டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றணும். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் எங்கே ஏற்றணுன்னா, உங்கள் வீட்டு வாசல் இருக்குல்ல, அந்த வாசலில் கோலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய விளக்கை தான் முதல்ல ஏற்றணும். அதுக்கப்புறம் வீட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறமா அந்த ஒரு தீபத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜரையில் விளக்கேற்ற வேண்டும். அதே போல் விளக்கேற்றக்கூடிய எல்லா இதுலேயுமே அடியில் வந்து வெத்தலை இல்லைனா வாழை இலை என இரண்டில் ஏதாவது ஒன்று வைக்கணும். இந்த முறையில் தான் வந்து விளக்கேற்றிட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு முற்றத்தில் 4 விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். சமையல் கூடம், அதாவது கிச்சனில் ஒரு விளக்கு கண்டிப்பாக வைக்கணும். அப்புறம் உங்கள் வீட்டு ஹால், அதாவது நடையில் 2 விளக்கு வைக்கணும். வீட்டுக்கு பின்புறம் இருந்ததுன்னா அங்கு கண்டிப்பாக 4 விளக்கு வைக்கணும். திண்ணை வைத்து வீடாக இருந்தால் அங்கு 4 விளக்கு வைக்கணும். மாடக்குழி விளக்கு வந்து கண்டிப்பாக 2 விளக்கு வைக்கணும். அதாவது வீட்டுடைய என்ட்ரன்ஸில் மாடக்குழிலாம் வைத்திருந்தீங்கன்னா அங்கு 2 விளக்கு வைக்கணும். நிலைப்படிக்கு 2 விளக்கு. உங்கள் வீட்டு பூஜரையில் சுவாமி படத்துக்கு கீழே 2 விளக்கு. வெளியே மெயினாக வந்து யமதீபம் 1. அப்புறம் திருக்கோணம் போட்ட இடத்துல 5 விளக்கு. இந்த மாதிரி கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27 விளக்குகள் ஏற்றியே ஆக வேண்டும். இது வந்து கட்டாயத்தோட அடிப்படையில் சொல்கிறேன். இதற்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் விளக்கு ஏற்றலாம். ஆனால் கட்டாயம் நான் சொன்ன இடங்களில் 27 என்ற எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றியே ஆக வேண்டும். இத்தகைய இடங்களில் கட்டாயமாக விளக்கு ஏற்றாமல் இருக்கக்கூடாது. இவை இல்லாமல் வேறு இடத்துல உங்களுடைய விருப்பப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் நீங்கள் விளக்கு வந்து ஏற்றலாம். எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் குறைந்தபட்சம் 9 விளக்கு முதல் அதிகபட்சமாக 27 விளக்கு திருக்கார்த்திகை என்று ஏற்ற வேண்டும். அதாவது நாளை நாள். அதே போல் கார்த்திகை தீபமான நாளை நாள் காலையில் குளித்து விட்டு முருகப்பெருமானை நினைத்து ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு வழிபாடு செய்து 6 விளக்கு அவருக்கு போடணும். பின்பு மாலை எல்லாமே சிவபெருமானை நினைத்து திருவிளக்கேற்றி வாழ்க்கையில் உள்ள இருள்கள் அனைத்தும் நீங்கி பிரகாசம் உண்டாக வேண்டும் என்று மனதார பூஜையை வந்து பூஜையில் செய்யுங்க. இவ்வளோ நேரம் எத்தனை விளக்குகள் ஏற்றணுங்கிறத பார்த்தோம். இப்போ எந்த திசையில் விளக்கேற்ற வேண்டும், அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். இதையும் தெரிஞ்சுக்குங்க, இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி விளக்கு கிழக்கு திசை நோக்கி ஏற்றினால் துன்பங்கள் உங்களுக்கு நீங்கும். அதே தீபங்களை வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் அறிவு வளரும், செல்வம் அதிகரிக்கும். இதே மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும், மெயினாக தோஷங்கள் நீங்கும். விளக்க எந்த காரணத்தை கொண்டு தெற்கு திசையில் ஏற்றவே கூடாது. நீங்கள் கிழக்கில் ஏற்றலாம், வடக்கில் ஏற்கலாம், மேற்கில் கூட ஏற்றலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு தெற்கு திசையில் விளக்கு ஏற்றவே கூடாது. வாசலில் ஏற்றப்பட தீபமானது குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். விளக்குகளை முதல்ல பூஜரையில் வந்து ஏற்றிவிட்டு பிறகு தான் வாசலில் ஏற்ற வேண்டும். வாசலில் ஏற்றினதுக்கு பின்னாடி தான் பூஜரையில் ஏற்றணும். அப்புறம் தீபம் ஏற்றினதை வாயில் ஊதி அணைக்கக்கூடாது. விளக்கை அணைக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிர் வைக்கிறதுக்கு நீங்கள் பூவை பயன்படுத்தணும். அதாவது விளக்கை அணைக்கிறதுன்னு சொல்லாமல் விளக்கை குளிர்விக்கிறதுன்னு சொல்லி விளக்கை குளிர்விக்க பூவை வந்து பயன்படுத்தணும். ஸோ திசையில் இந்த மாதிரி ஏற்றினா இந்த பலன் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த தாள்களை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப கார்த்திகை தீபத்தில் நாளை நாள் விளக்கேற்றி பயன்பெறுங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
உடனே இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இத்தனை விளக்குகள் ஏற்றி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் கார்த்திகை தீபத்தை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் வரும். அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க.